நாளைக்கு ஜனநாயகம் வரைக்கும் அது நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சார். இதையும் ஏற்றுக்க மாட்டீங்கன்னா கஷ்டம். அப்போது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அரசியலுக்கு வரன்ட்டாரு, கஷ்டப்படணும். எப்படி முடியும் அவரால்? வாழ்க்கை பூரா நீ சொகுசாக இருந்துக்கிட்டு சின்ன பிள்ளைலேருந்து பிறந்து வாழ்க்கை பூரா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இது இல்லாமல் சாலி கிராமத்தில் வீடு, அப்போவே பார்த்தீங்கன்னா அவருக்கு தனி ரூம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுத்து நீட்டாக வச்சு அப்படி இப்படிலாம் வச்சு வந்து இப்போ நீ வந்து டெய்லி மக்கள் நின்று எடப்பாடியார் மாதிரி வெயிலில் நின்று கஷ்டப்படுனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 100-150 நாளில் 150 தொகுதி தாண்டி போயிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி, இன்னும் சொல்ல போனால் ஒரு நாளைக்கு 2 தொகுதி, சமயத்தில் 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தொகுதி. எந்த தொகுதியில் எந்தெந்த பிரச்சனைகளை பார்க்கணுமோ அவ்வளோ தூரம் 100-150 நாள் 200 நாள் நோக்கி போயிட்டு இருக்காரு எடப்பாடியார். டெய்லி மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு, மக்களை வசதியில் செஞ்சுட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கட்சியை துண்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் பேயால இது. அங்கே இருந்து அங்கே அமைச்சர்கள், அவருடைய எக்ஸ் அமைச்சர்கள் கூட அங்கே மீட்டிங் போட்டு இங்கே இருக்கணும் பூரா நீ கட்சியை நீ மதிக்கலையா, உன்னை நான் மதிக்க மாட்டேன்னு டீல் பண்ணிட்டு இருக்காரு. லெஃப்ட் ஹேண்டில் கரெக்டாக பார்க்குறோமா? அந்த மாதிரி மக்களாக இருந்தோம்னா சார் அப்படி டெய்லி மக்களாக வெயிலி மேலே நிற்க முடியும். டெய்லி பேசணும்னா அதுக்குன்னு ஒரு எனர்ஜி வேணும் சார். ஆனால் அதுக்குன்னு